1947 ஒரே நாடாக இருந்த நாட்டை 3ஆக பிரித்தாங்க. அதில் கிழக்க ஒன்றும் மேற்க ஒன்றும். கிழக்கையும் மேற்கையும் எந்த ஜனங்கள் அதிகமாக இருந்தாங்களோ அவங்க அங்கே இருந்தாங்க. அதனால் அவங்கள அங்கேயும் மேற்கையும் அதே ஜனங்கள் அதிகமாக இருந்தாங்க, அங்கேயும் சேர்த்து விட்டாச்சு. ஆனால் இந்த நடுவில் இருந்த நாட்டை மட்டும் அந்த நாட்டுக்குள்ளே இருக்கிற அந்த கோமாளி இருப்பானுங்களே, கோமாளிய அவனுக்கு தான் இந்துக்கள் நாசமாக போனவனுங்க. ஒருத்தனும் உருப்படியாகிறதில்ல. ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்குவான், அடுத்தவனுக்கு தூக்கி மேலே குறை வச்சிருவான். கொஞ்சம் கூட இங்கிதம் இல்லாத நாய்க அவனுங்களை நினச்சா சுருக்கு போட்டு தொங்கக்கூட பரதேசி இந்துக்களா, பரதேசி நாய்களா. ஏண்டா நாட்டை பிரிச்சும் கொடுத்தீங்க, வெளியில் போகிற ஓனனை தூக்கி உள்ளே விட்டுட்டு கொடிதேன்னா இடஒதுக்கீடு, மாமா மச்சான் அண்ணன் தம்பி, அடே எங்கப்பா பெரிய ஆளுங்க தாண்டா. இன்னும் கொஞ்ச நாளையில் உங்களை துரத்தி அடிக்க போகிறானுங்க. ஆமாம், அடி அந்த இந்த அடியில் மானங்கட்ட இந்துக்கள் ஏற்கனவே அவனுக்கு போரெடுக்க கொள்ளையடிக்கிறதுக்கு வந்தானுங்கள. அப்போவே நம்ம பொண்ணுங்களை மானபங்கப்படுத்தி நம்ம நாட்டை கொள்ளையடிச்சிட்டு போனானுங்க. ஆனால் ஒன்றுமே அவனுங்களை பற்றி புரிஞ்சிக்காம பண்ணிகிட்ருக்காதீங்க. தயவு செய்து சொல்கிறேன். கடைசி ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். அதுலேயும் நல்ல மனுஷன் இருக்கான். நல்ல மனுஷன் 2% தான் இருக்கான். 98% அவனுக்கு நல்லவனும் கிடையாது. ஆனால் இந்துக்களில் 98% முட்டாளுங்க.